ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒன்று என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபி என்னோடய குழந்தைக்கு என்ன கொடுத்து அனுப்புறேன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தோசை. முந்தா நாளே பச்சை பயிறு தண்ணியில் ஊற வச்சிடணும். அது கூட கொஞ்சமாக பச்சரிசி வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு காலையில் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி பழத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா புலாவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், நெய், அப்புறம் நம்ம பிரியாணிக்கு போகிற ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு வெங்காயம் அரை தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நைட்டி ஊற வச்சுருந்த சென்னா மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சென்னா மசாலா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தோசைக்கு கார சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து குக்கரை முடியும். என்னுடைய அரிசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த வெள்ளை கொண்ட கடையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, மக்னீஷியம், புரதச்சத்து, விட்டமின் டி, நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த சென்னா மசாலா புலாவ் ட்ரை பண்ணி கொடுங்க. நான் என்னோடய குழந்தைக்கு சுண்டலாக கொடுத்து அதிகமாக சாப்பிட மாட்டேன்றதுனால புலாவாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட சொல்லிட்டு புலாவாக செஞ்சு கொடுக்குறேன். ஸோ உங்கள் குழந்தைக்கு எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வெள்ளை சுண்டலை பயன்படுத்துங்க. வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பயன்படுத்துங்க. எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பச்சை பயிறு தோசை இருக்குங்க. ஏன்னா இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான புரதச்சத்துக்கள் இருக்குது. வளரும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துனா இந்த பச்சை பயிரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ, பி, சி, இ மற்றும் கனிமச்சத்துக்களான கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்றவை அதிகமாக உள்ளது. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பச்சை பயிரை முளைக்கட்டியோ இல்லை இந்த மாதிரி தோசையாகவே சுட்டு கொடுங்க. ரொம்பவே ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க அன்றைக்கி. இப்போ வாங்க லன்ச் பேக் பண்ணிடலாம். சின்ன புலாவுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவுமே குடிக்கல. என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா எல்கேஜி தான் படிக்கிறான். ஸோ பாருங்கள், ரொம்ப சின்ன குழந்தை தான் இல்லையா, இந்த ஒரு கப்பு சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சைடிஷ் கொடுத்து அனுப்புங்க. நான் இந்த வீக் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டே மாதுளம்பழம் வச்சு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சு. சரி இட்லி ஊற்றிலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு இட்லி கொடுக்க பார்த்து இந்த மாதிரி வெறும் இட்லியாக கொடுக்காம இது கூட பார்த்திங்கன்னா கேரட் துருவியோ, கேரட் இல்லைனா பீட்ரூட் இந்த மாதிரி துருவி சேர்த்து கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸோ நான் தம்பிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட் துருவி இந்த மாதிரி இட்லி போட்டு கொடுத்தா அவன் அழகாக சாப்பிடுவான். சரி சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் புர்ஜி ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதனால் பன்னீரை கடையில் வாங்காமல் நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தம்பிக்காகவே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பன்னீரை வச்சு தான் இன்றைக்கி தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பன்னீர் புர்ஜி ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வானலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே பச்சை மிளகா, வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது. கண் பார்வை, மூளை வளர்ச்சி, இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு, புரதச்சத்து, கால்சியம் இது போன்ற நிறைய பெனிஃபிட் இந்த பன்னீரில் இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு பன்னீரை அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் நம்ம
துரி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அளவு நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது உங்கள் குழந்தைங்களுக்கு பன்னீர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் தாங்க, நல்லா தோல் சீவி கட் பண்ணி பேக் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு காளான் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்க, காளானில் இந்த மேலே இருக்கிற தோலை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பைசஸ்லாம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ ரைஸ் நான் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு அரைட்டு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த மஷ்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அதனால் வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இந்த காளான் வந்து செஞ்சு கொடுங்க. காளான் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயில் எக் வந்து வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு வந்து கொடுத்துருந்தேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் ரைஸ் தான் பண்ண போகிறேன். எக் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணாமல் கோஸ் கேரட் வந்து சேர்த்து வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஸும் கேரட்டும் இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வந்து தட்டி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி வந்து ஊற்றிருக்கேன். ஸோ அப்படியே வந்து முட்டையை சேர்க்காமல் காய்கறி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு முட்டையை வந்து உடச்சி நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. ஸோ அது அப்படியே வந்து சேர்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரைஸை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழைப்பழம், 2 டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தேங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கொள்ளு ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா புரதம், இரும்புச்சத்து சொல்லிட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொள்ளை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு எடையை குறைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை வந்து இன்றைக்கி ரைஸ் பண்ணுறதுக்கு ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொள்ளுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு வந்து இதில் வந்து தட்டி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தை சேர்க்கறதுனால காரம் பார்த்து வந்து சேர்த்துக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊற வச்ச கொள்ளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் ரைஸுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன்.
தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு ரைஸை சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இருமல் சளி இருந்துச்சுன்னா இந்த கொள்ளு வந்து ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் ஃப்ரூட் தான் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாமே வந்துட்டு நான் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்ப போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொள்ளு சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயில் எக் வந்து வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கான லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.